என் வாழ்க்கையின் சில முக்கியமான முடிவுகளை எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. உதாரணமா பார்த்தோம்னா, திருமண காரியம், நம்முடைய துணையை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, இல்லைன்னா ஒரு வீடு கட்ட போறோம், இல்ல ஒரு வேலை, இந்த வேலையை நான் செய்யறது கரெக்டா தப்பா, இந்த மாதிரியான ஒரு சொத்துக்களை வாங்க போறோம். இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது இதுல தேவனுடைய விருப்பம் இருக்கா, எனக்கு எல்லாமே பாசிட்டிவா நடக்குமா, நான் எடுக்கிறது சரியான வழியில தான் நான் அந்த முடிவை எடுக்கிறேனா அப்படின்றது தெரியாமே நம்ம குழம்பிட்டு இருக்கிறோம். ஈஸியா அப்படிப்பட்ட முடிவுகளை நம்ம எடுத்து விடலாம். அதுக்கு ஒரு 5 முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் சொல்ல போறேன். இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான முடிவுகளை உங்களால எளிதாக எடுத்து விட முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம். முதல்ல ஜெபம் பண்றது. நம்ம போய் ஆண்டவர் சமூகத்துல நம்ம வைக்கிறோம். நம்ம வச்சு ஜெபம் பண்ணும்போது, ஜெபம் பண்ணிட்டு நம்ம பைபிளை திறந்து படிக்கும் பொழுது ஆண்டவர் வேத வசனங்களை கொண்டு நம்மோட பேசுவார். இப்படி செய்யுங்க, இப்படி செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்மளோட பேசுவார். அதை வச்சு நம்ம முடிவுகளை எடுக்கலாம். 2வது, நீங்க ஜெபிக்கும் போது உங்களுக்குள்ள சமாதானம் இருக்குது அப்படின்னா அது தேவனுடைய சித்தம் அப்படின்னு சொல்லி நீங்க புரிந்து கொள்ளலாம். ஏன்னா ஒரே குழப்பமா, இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்ம தேவன் குழப்பத்தின் தேவனா இராம சமாதானத்தின் தேவனா இருக்கிறாரு. அப்ப சமாதானம் இருக்குதான்னு 2வது நம்ம பார்க்கணும். 3வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம எடுக்கிற முடிவோட அந்த எண்டிங்ல யாரையாவது அது துக்கப்படுத்துதா, இல்ல அது அநீதிக்கு நேரா போகுதா, ஏதாவது லஞ்சம், இல்ல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அந்த மாதிரி போகுதா அதனுடைய முடிவு அப்படின்னு பார்க்கணும். அந்த மாதிரி எதுவுமே இல்லை, யாரையும் துக்கப்படுத்தல, இது எல்லாருக்கும் சந்தோஷமான விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அது வேத வசனத்தோடு ஒத்து போச்சுன்னா அப்படி நம்ம முடிவை எடுக்கலாம். 3வது. 4வது பார்த்தோம்னா, ஆவிக்குரியவர்கள்ட்ட நம்ம ஆலோசனை கேட்கலாம். நம்முடைய சபையில இருக்க நம்ம பாஸ்டரோ இல்ல ஆவிக்குரியவர்களோ இல்ல ஆவியில முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவ பிள்ளைகளிடத்துல நம்ம சொல்லி நம்முடைய காரியத்தை சொல்லி அதற்கான ஆலோசனைகளை அவர்களிடம் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். 4. 5வது, நம்ம வெயிட் பண்ணலாம். தேவ சமூகத்துல நம்ம வச்சு ஜெபிச்சுட்டு ஆண்டவர் யாராவது ஒருத்தர் மூலியமா இல்ல ஏதோ ஒரு வேத வசனத்தின் மூலியமா நம்மளுக்கு அதுக்கான பதிலை தருவார். அது வரைக்கும் காத்திருந்து தேவனுடைய பதில் வந்த பிறகு நம்ம செஞ்சோம்னா அந்த முடிவு நம்மளை கஷ்டப்படுத்தாது. சரி, இது எதுக்குமே எனக்கு டைம் இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்த நான் சொல்றேன். இது ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, ஒரே ஒரு ஜெபம். அந்த ஜெபத்துல தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன காரியம் வேணுமோ அந்த காரியத்தை தேவ சமூகத்துல வச்சு நம்ம ஜெபிச்சிடணும். ஜெபிச்சுட்டு ஆண்டவரிடத்துல சொல்லணும், ஆண்டவரே உமக்கு சித்தமானா இந்த காரியம் நடக்கட்டும், இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இதை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு ஒரே ஒரு ஜெபம் பண்ணா போதும். ஆண்டவருக்கு பிரியமா இருந்தா அந்த காரியத்தை அவர் வாய்க்கப்படுவார், இல்லைன்னா அந்த காரியத்தை தடுத்து நிறுத்துவார். என்ன ஒண்ணு அப்படின்னா, இது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் நமக்கு வேணும். இப்படி தேவ சித்தத்தின்படி நம்ம முடிவுகளை நம்ம எடுத்தோம்னா நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் எல்லாம் குறையும், சமாதானமா நம்ம வாழ்க்கையை நம்ம கடந்து போகலாம். இல்ல நம்ம விருப்பப்படி நம்ம செய்து கொண்டு இருந்தோம்னா அதுல கஷ்டமும் துன்பம் வேதனைகள் எல்லாம் மாறி 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 வந்துட்டே இருக்கும். நாம தேவன் இடத்துல போய் ஆண்ட இடத்துல எனக்கு மாற்றுங்க மாற்றுங்க மாற்றுங்கன்னு நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஆனா தேவ சித்தத்தின்படி நம்ம முடிவுகளை எடுத்தோம்னா நம்ம வாழ்க்கை சமாதானத்துக்குள்ளாக கடந்து போகும். இப்படி முடிவுகளை எடுத்து பாருங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானா உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் நீங்க இதை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு இது பிரயோஜனம். ஆமாம்.